சண்முகப்பிரியன். நான் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? தெரியாது, ஒரு க்ளூ கொடு. அவர் வந்து ஆப்பிள் ஃபாலிங்கை கண்டுபிடிச்சாரு. அவர் ஐசக் நியூட்டன் தானே? இன்றைக்கான வீடியோவில் நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவருடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். Isaac Newton was a great scientist. He was born in 4th January 1643 in England. He discovered the law of gravitation. The story of apple falling is famous. Today friends, we are going to see the three law of motion. அந்த த்ரீ லாஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. நம்ம ஃபர்ஸ்ட் லா என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா law of inertia, செகண்ட் லா force and acceleration, தேர்ட் லாவை நம்ம லாஸ்ட் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா பார்க்கலாம். until a body can rest or unless we can apply the external force on it. ஒரு விசை ஒரு பொருள் மீது செலுத்தாத வரைக்கும் அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஒரு கார் எடுத்துகிட்டு போய் பார்க்கிங் ஏரியாவில் பண்ணி வைக்கிறோன்னா அந்த காரை நம்ம இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல தான் ரெஸ்ட்டில் இருக்கும். இனேஷியா. அனதர் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு பாலை வந்து ஒரு பிளேஸ் பண்ணிட்டு அதை ரெஸ்ட் பொசிஷனில் வைக்கிறப்ப இப்போ பிளேயர் வந்து அதை கிக் பண்ணுறப்ப ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் போகுது. இதுதான் லா ஆஃப் இனேஷியா. இதோட ஃபர்ஸ்ட் லா. அடுத்து நம்ம செகண்ட் லா பார்க்கலாம். The rate of change of momentum of an object is directly proportional to the force take place on its direction of force. ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் நிறை மற்றும் முடுக்கம் ஆகியவற்றின் பெருக்கலாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோன்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது நம்ம பாடி வந்து மோஷன்லேயே இருக்கும், அந்த பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். இப்போ டிரைவர் வந்து சடனாக பிரேக் போடுறப்ப நம்ம பாடி வந்து முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். அனதர் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஃபோனை எடுக்கிறோன்னா அந்த ஃபோனை நம்ம தூக்குற அளவுக்கு நம்ம ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். இப்போ ஒரு பெரிய கல் தூக்குறோம். இப்போ அந்த கல்லை தூக்குறோன்னா அதுக்குள்ளே ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தா தான் அந்த கல்லை நம்மளால் தூக்க முடியும். இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. அது வந்து ஃபோர்ஸ் F = மாஸ் M இன்ட்டு முடுக்கம் A, ஆக்சலரேஷன். இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. இதான் நம்ம ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். அடுத்து நம்ம நியூட்டன்ஸோட தேர்ட் லா பார்க்கலாம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ராக்கெட் லான்ச் ஆகுதுன்னா அந்த ராக்கெட் எவ்வளோ ஹைட்டு போதோ அவ்வளோ ஃபோர்ஸ் கீழே கொடுத்தா தான் அந்த ராக்கெட் அவ்வளோ ஹைட்டு போகும். இதுதான் நியூட்டனோட தேர்ட் லா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூட்டனோட தேர்ட் லா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம நியூட்டனோட லாவை பற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லா, லா ஆஃப் இனர்ஷியா, ஃபோர்ஸ் அண்ட் அக்சலரேஷன், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இந்த 3 லாவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு வேணும்னா பிபிபிசி பாலிடெக்னிக் காலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.